நாதரை போற்றுவோம். மக்களின் மீட்பர் நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன் என்கிறார். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகி இறைவனின் அருளும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் அருள் பெறுகின்ற, ஆசிரை பெறுகின்ற, ஆற்றலை பெறுகின்ற நேரம் இந்நேரம். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருநாள் இன்று. இன்றைய நற்செய்தி நம் அனைவரையுமே ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைக்கின்றது. அனைவரும் உயர வேண்டும், அனைவரும் பெரியவர்களாக வாழ வேண்டும். மனதளவிலே, உடல் அளவில் மட்டுமல்ல, உடையளவில் மட்டுமல்ல, மாறாக மனதளவில், பண்புகள் அளவில், பண்பாட்டு அளவில், கலாச்சார அளவில் நீங்கள் உயர்ந்து என்றும் வாழ வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாம் அனைவரும் கல்வியை கற்றுக்கொண்டிருப்பதும் உயர்வதற்குத்தான். அந்த உயர்வு என் நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. நான் கற்கின்ற கல்வி, அந்த கல்விக்காக உழைத்து நமக்கு உதவி செய்கின்ற நம் பெற்றோர் அல்லது நம்முடைய வளர்ச்சியிலே, வாழ்விலே அக்கறை கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீ உயர வேண்டும், நீ கல்வி கற்று இன்னும் உயர வேண்டும் என்றுதான் நம்மை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பை நாம் சரியாக செய்கின்றோமா? முறையாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றோமா என்று சிந்தித்து தியானித்து நாம் இத்திருப்பலியிலே செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வேண்டுவோம், மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ அருள்வாராக. இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் நாங்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடைகளை பெற வேண்டுமென திருவுளமானீர். உமது புனித நாளாகிய இன்று இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பையும் பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் சத்தியம். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். நல் மனத்தவர்க்கு மைரியும் உண்டாகுக. தடுத்துகின்றோம் உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு அரசரே எல்லாம் ஒரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, பாவங்களை போக்குபவரே உங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீரியம் மீது ஆயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவர்
ஆவியாரோடு தந்தையாய் இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆ ஆ ஆமென். ஆ ஜெபிப்போமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் அனைத்து கட்டளைகளும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆராய்ந்திடுவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆராய்ந்து அறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் நாங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நற்செய்தி மார்க் எழுதியது அதிகாரம் 9 வசனங்கள் 30 முதல் 37 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினாள், அவர் அனைவரிடம் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
5 விரல்களும் ஒன்றல்ல, வித்தியாசப்படுகின்றன. எனவே மனிதர்களும் வித்தியாசப்பட்டவர்கள்தான். 5 விரல்களும் உயரத்தில் ஒன்று உயர்ந்து ஒன்று தாழ்ந்து வித்தியாசமாக அமைந்திருப்பதால் மனிதர்களும் ஒவ்வொருவரும் பெரியவர்களாகவும் சிறியவர்களாகவும் இருப்பது இயற்கைதான். மனிதர்களுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளாதார வாழ்க்கை நிலை, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை நிலை. எனவே எல்லாமே வேறுபடுகின்றது. வேறுபட்ட உலகத்திலே உயர்வு தாழ்வு இருக்கத்தான் செய்யும் என்று பலரும் இன்று நாம் நினைத்து அதன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சாரார், நீ என் நிலையில் இருந்தாலும் உன் உடலின் உள்ளே ஓடுவது இரத்தம், அது சிவப்புத்தான். அது சிவப்போ கருப்போ பச்சையோ பல் நிறங்களில் இருப்பதில்லை, ஒரே நிறத்தில்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் உன் உடலின் உள் இருக்கின்ற உறுப்புகளும் அதே உறுப்புகள் தான். அதுதான் உன்னை வாழ வைக்கின்றது, உயிரூட்டி உனக்கு இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே வாழ்வு தருகின்றது. எனவே எல்லா மனிதர்களும் ஒரே இறைவனால் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்தான். எனவே உயர்வு தாழ்வு, பெரியவன் சிறியவன் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அனைவருமே சமநிலையில் இருக்க வேண்டும் என்பது மற்றொரு சாரானுடைய வாதமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அடிக்கடி இதை சிந்தித்திருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறி. யார் பெரியவன் என்ற வாதாட்டம் இயேசு ஆண்டவருடைய அந்த சீடர்களுக்குள்ளேயே, திரு தூதர்களுக்குள்ளேயே வழியிலே வாதாடி கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக பேச்சுவார்த்தை அல்ல, வாதாடுவது. நான் இதை செய்தேன், எனவே நான் தான் பெரியவன். நான் இதை படித்திருக்கின்றேன், எனவே நான் தான் பெரியவன். நான் இந்நிறத்தில் இருக்கின்றேன், எனவே நான் தான் பெரியவன். என்னிடம் பணம் இருக்கின்றது, காசு இருக்கின்றது, எனவே நான் தான் பெரியவன் என்ற வாதாட்டம் அந்த திருத்தூதர்களிடம் இருந்திருக்கின்றது. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாதாட்டம் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையே அதுவாக மாறிவிட்டது. நம் நிலையை உயர்த்தி, எல்லா நிலையிலும் நாம் உயர வேண்டும் என்று உயர்த்தி 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 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உயர்வு தாழ்வாக. திருப்பலியில் கூட பார்த்தீர்கள் என்றால், என்னதான் இறைமக்கள் இந்த திருச்சபை ஒரே நிலை என்று சொன்னாலும் இந்த திருப்பலியிலே நற்கருணை வழிபாட்டு வார்த்தைகளிலே முதலிலே சொல்லப்பட்டு ஜெபிப்பது யாருக்காக? திரு தந்தைக்காக. இரண்டாவதாக ஆயருக்காக, மூன்றாவதாக குருக்களுக்காக, அடுத்து துறவியருக்காக, அடுத்த நிலையில்தான் இறைமக்களுக்காக. இப்போ இந்த இறைமக்களையும் சில பேர் இரண்டாக பிரிக்கின்றார்கள். நற்செய்தி பணியாளர், வேதியர், அவர்களையும் உள்ள கொண்டாந்து இப்போ 6வது நிலையில் இறைமக்கள் போய்விட்டார்கள். திருச்சபையே ஒரு, அது அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இந்த நற்கருணை வழிபாட்டிலேயே அந்த ஒரு முறையை வைத்திருக்கின்றது. அது சரி தவறு என்று வாதாடுவது வெளியில்தான், இங்கு வாதாட முடியாது. ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது மட்டுமல்ல, மாறாக உள்ளார்ந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுதும் இந்த நிலைப்பாடு, இந்த உயர்வு தாழ்வு எல்லா நிலையிலும் இருந்து வருகின்றது. பல புனிதர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய திருச்சபையிலே. இனம் கண்டு இவர்கள் புனிதர்கள் என்று புனிதர் பட்டம் கொடுத்தவர்கள் ஒரு சிலரே. ஆனால் இனம் கண்டுகொள்ளப்படாமல், புனிதர்களாக உயர்த்தப்படாமல் இந்த மண்ணிலே பல் உயிர்கள் வாழ்ந்து இறந்திருக்கின்றது. அவ்வாறு இனங்கள் கண்டுகொள்ளப்பட்ட ஒரு புனிதர் புனித அகஸ்தினார். அந்த புனித அகஸ்தினார் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இது போலத்தான். நான் தான் பெரியவன், நான் எதையும் செய்ய ஆற்றல் படைத்தவன் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர். தன்னுடைய தாயினுடைய அந்த வழிகாட்டுதலை கூட உதறி தள்ளிவிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்டவர் ஒரு சூழ்நிலையிலே மாற்றம் பெற்றார், மனமாற்றம் பெற்றார்.
மனம் மாற்றம் பெற்றவரிடம் ஒரு முறை ஒருவர் சென்று, உங்களில் அந்த மாற்றத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் சொல்லுங்கள், நானும் அதை படித்து மாற்றம் பெற விரும்புகிறேன் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த அகஸ்தினார் அவரிடம் சொல்லுகிறார், 3 வார்த்தைகள். 1 தாழ்ச்சி, 2வது தாழ்ச்சி, 3வது தாழ்ச்சி என்று சொல்லுகிறார். இந்த தாழ்ச்சி தான் உன்னை உயர்த்தும், உனக்கு வாழ்வு கொடுக்கும் என்ற விதத்திலே அந்த நற்செய்தியிலே நான் இதை படித்தேன். இந்த 3 இலக்குகளை நான் வாசித்து கற்றறிந்தேன். அதன் மூலமாகத்தான் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கின்றது என்று அந்த அகஸ்தினார் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய, நற்செய்தியிலே மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் வாசித்தோம் என்றால் பல்நிலைகளிலே இந்த உயர்வு தாழ்வு, போட்டிகள், சண்டை சச்சரவுகள், கொலைகள் அனைத்தும் நடந்திருக்கின்றன. ஆதாம் ஏவாள் நன்றாகத்தான் இருந்தார்கள், அழகான ஒரு தோட்டம். ஆனால் நீ கடவுளைப் போல ஆகலாம், எனவே இந்த மரத்து கனியையும் சாப்பிடு என்று சொன்ன பொழுது கடவுளைப் போல நாம் உயரலாமே என்று அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். அங்கும் உயர வேண்டும் என்ற ஒரு போட்டி. அந்த ஆதாம் ஏவாளுடைய 2 பிள்ளைகள் காயின், ஆபேல், இருவரும் சகோதரர்களாக பிறந்தவர்கள்தான், வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் மத்தியிலே ஒருவனுக்கு உழைக்கின்ற ஒரு பண்பாடு, இன்னொருவனுக்கு உழைக்காமலேயே உயர வேண்டும் என்ற பண்பாடு. அந்த ஆபேல் நிலத்திலே உழைத்து, வியர்வை சிந்த உழைத்து உயர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் காயின் சோம்பேறியாக இருந்து கொண்டே தான் உயர வேண்டும் என்று திட்டமிட்டான். எனவே என்ன செய்தான்? அந்த ஆபேல் விளைவித்த அந்த நிலத்தை முழுவதும், விளைவித்த அந்த பயிர் முழுவதும், விளைவித்த அந்த செல்வங்களை முழுவதும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த காயின் ஆபேலை வெட்டி கொண்டான். அங்கும் உயர்வு தாழ்வுக்குத்தான் அந்த போட்டி. பழைய ஏற்பாட்டில் இவ்வாறாக பல நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். பேரரசர்கள், ஏன் தாவீது அரசர், ஏன் அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம் என்றால் இந்த தாவீது அரசருடைய வார்த்தைகள் இன்று விவிலியத்தில் எதுவாக இருக்கின்றன? திருப்பாடல்களாக இருக்கின்றன இல்லையா? திருப்பாடல்கள், நாம் மெய்மறந்து பாடுகின்ற பாடல்கள் மிகுதியாக அந்த திருப்பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அது தாவீது அரசருடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது வாசித்து பார்த்தோம் என்றால், அதுவும் தான் பெரியவன், தனக்குத்தான் பெண்ணும் தனக்குத்தான், பொன்னும் தனக்குத்தான், அரசும் தனக்குத்தான், எல்லாமே தனக்குத்தான் என்று வாழ்ந்தவர்தான். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அப்பொழுது அவரிடம் மாற்றம் எதிலே நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்ன பொழுது, கேட்ட பொழுது அந்த தாவீது அரசர் சொல்லுகிறார், அந்த இறைவன் இந்த மண்ணை படைத்தார், மனிதனை படைத்தார். எல்லாருமே இந்த மனிதர்கள் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். எனவே அதை உணர்ந்தேன். நான் இப்பொழுது எல்லாரோடும் எல்லாமாக ஆகி நான் அந்த இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பாடலோடு அந்த திருப்பாடல்களை எழுதியிருக்கின்றார். இறைவாக்கினர்களை பார்த்தோம் என்றால், எலியாவாக இருக்கட்டும், எசேக்கியாலாக இருக்கட்டும், ஆமோஸாக இருக்கட்டும், பல்வேறு இறைவாக்கினர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால் அந்த அரசர்களுக்கு எதிராக அவர்களை எதிர்த்து பேசுகின்றார்கள். ஏனென்றால் அரசர்கள் தங்கள் நியமங்களின்படி தாங்கள் வழிபடுகின்ற அந்த தெய்வங்களைத்தான் மக்களும் வழிபட வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வழிபட்டு வந்தவர்கள், மக்களுக்கு வழிகாட்டி வந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இறைவாக்கினர்கள் அந்த அரசர்களையும் நான் தான் உயர்ந்து நிற்கின்றேன் என்று, அரசன் என்ற வார்த்தை எனக்குத்தான், அந்த வாழ்வு எனக்குத்தான், அந்த பதவி எனக்குத்தான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை செய்வது தவறு என்று இறைவாக்கினர்கள் அங்கும் சுட்டி காட்டுகின்றார்கள். உயர்வு தாழ்வு வேண்டாம், சரியான வாழ்க்கையிலே வழியிலே செல்வோம்.
மனிதர்கள் அனைவருமே சமமான ஒரு வாழ்வை, சகோதரத்துவ வாழ்வை வாழ்வோம் என்று அந்த இறைவாக்கினர்களும் அங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதற்காகவே போராடுகின்றார்கள். புதிய ஏற்பாட்டிற்கு வந்தோம் என்றால் பல்வேறு நிலைகளிலே பார்க்கின்றோம். அந்த இயேசு ஆண்டவருடைய போதனைகளை, அவருடைய புதுமைகளை பார்த்து வியந்தவர்கள், மனம் மாறியவர்கள் ஒரு சிலர். ஆனால் மனமாற்றத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு, மனதை மனமாற்றம் என்று சொல்வதை விட மனதை இறுக்கமாக வைத்துக்கொண்டு அந்த மனமாற்றத்தையே உள்ளே விடாமல், மனமாற்றம் கொடுக்கின்ற அந்த இயேசுவினுடைய போதனைகளையே அனுமதிக்காமல், அந்த மனமாற்றம் கொடுக்கின்ற இயேசுனுடைய புதுமைகளையே இந்த கண் பார்ப்பதோடு நின்று விடட்டும், மனது அதை ஆராய வேண்டாம் என்று தடுத்து கொண்டு அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பெரியவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் சாதாரண மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ரோமை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய அரசாங்கம் அது. அந்த அரசாங்கத்திலே இருந்த நூற்றுவர் தலைவன், வாசிக்கின்றோம் நற்செய்தியிலே, நூற்றுவர் தலைவன், 100 அந்த போர் சேவகர்களுக்கு தலைவனாக இருக்கின்ற ஒரு தலைவன் தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு கிடைப்பதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் வந்து தாழ்ந்து பணிந்து, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று தாழ்ச்சியோடு வேண்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அந்த தாழ்ச்சி பலருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தது என்பதை நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் கூட இறுதியிலே அந்த தாழ்ச்சியை எடுத்து காட்டுகிறார். நீ யூதரின் அரசனோ என்று கேட்ட வார்த்தைக்கு அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை தான். உன்னுடைய சிந்தனையிலே, உன்னுடைய ஆய்வு அறிக்கையிலே அது அரசன் என்று வரலாம். ஆனால் நான் அரசன் அல்ல, இந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டி, மக்களோடு வாழ்ந்து மக்களை வழிகாட்டுகின்ற ஒரு மீட்பர் என்ற விதத்தில் அரசன் சொல்வதும் நீ உன்னுடைய வார்த்தை என்று சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக நாம் நற்செய்தியிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உயர்வு தாழ்வை சிந்தித்து பார்க்க முடிகின்றது. ஆனால் இது போய்விடுமா? இப்பொழுது நான் சொல்வதால் என் நிலைக்கு உங்களை நீங்கள் வாங்க அப்படின்னு நான் கூட்டுறோனா? இல்லை உங்கள் நிலைக்கு நான் வருகிறேன் என்றால் அனுமதி உண்டா? எல்லோரும் அவர்கள் நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பாடல் ஒன்று சொல்லுகின்றது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை நிலையில் அவர்கள் இருக்கின்ற இடத்துல இருந்து கொள்ளுங்கள். சும்மா எம்பாதீங்க, வேறு எதுக்கு எய்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதுவும் தப்பு தான். அதுவும் தவறான ஒரு கருத்து. ஆனால் அதே சமயத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த மண்ணிலே இருந்தாலும் இந்த உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இடையே ஒரு சமநிலை ஏற்பட வேண்டும், ஏற்பட முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், படிக்கின்ற பொழுதே அந்த படிப்பது எதற்காக? இன்றைக்கி டாக்டருக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோருக்கு, நம்முடைய பிள்ளை டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று ஏறக்குறைய 35 லட்சம் வரை செலவழிக்கிறாங்க. 35 லட்சம் போய் கட்டிலாம் செலவழிக்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரிய ஒரு 3 பெற்றோர் இந்த 35 லட்சத்தை கொடுத்து ஏமாந்தவளும் இருக்காங்க. இந்த படிப்பு எதற்காக படிக்கின்றோம்? படிப்பு கிடைக்கல, நீட் தேர்வில் ஃபெயிலு, நீட் தேர்வில் பாஸ் பண்ணுவோமா பாஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் செய்தித்தாளில் பார்த்தோம், ஒரு பொம்பளை பிள்ளை இறந்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. அந்த பிள்ளைக்கு என்ன இன்டென்ஷன்? படிப்பது என்பது ஒரு அடிப்படையான மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு. அல்லது படித்து ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்பது ஒரு இலக்கு. ஆனால் அது கிடைக்கவில்லை என்றால், அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஐயத்தில் நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்வது என்பது நிச்சயமாக அது இலக்காக அல்ல, உன்னுடைய மனதில் உயர்வாக இருந்திருக்கின்றது. நான் உயர வேண்டும், டாக்டர் ஆகி அதை சம்பாதிக்கணும், அவ்வளவு பெரிய பங்களா கட்டணும், இவ்வளவு பெரிய கார் வாங்கணும் என்று துவக்கத்திலேயே அந்த இலக்கு இருந்திருக்கின்றது. இந்த மதுரையில்
நான் எப்போது மதுரைக்கு போகும்போது மெடிக்கல் காலேஜ் வழியாக தான் போவேன். அதான் உள்ள நம்மள்ட்ட இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து நம்ம போனோம்னா அதான் என்ட்ரன்ஸ் மதுரைக்கு. மெடிக்கல் காலேஜ் இந்த பக்கம் ஜிஹெச் இருக்கும். அப்போ இந்த நம்ம ஏறக்குறைய 10-11 மணிக்கு போனோம்னா அந்த மெடிக்கல் காலேஜுக்குரிய பையங்க பிள்ளைகள்லாம் அந்த ஒயிட் கோட் போட்டு அந்த ஸ்டெதாஸ்கோப்பை இப்படி தோளில் போட்டு அப்படி போவாங்க. அப்போ ஒரு முறை போனபோது பல முறை எனக்கு கேள்வி, ஒரு முறை இல்லை பல முறை எனக்கு கேள்வி உண்டு. இது எதுக்கு இதை போட்டு இந்த கோட்டு போட்டது ரைட்டு, கோட்டு போடுறது ஒரு யூனிஃபார்ம், இந்த ஸ்டெதாஸ்கோப்பை இப்படி தோளில் போட்டு போதுகளை என்னமோ பெரிய டாக்டர் மாதிரி இப்போவே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி எழுதுக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு ஸ்டெதாஸ்கோப் என்பது ஒரு கருவி, ஒரு அருமையான கருவி, மனிதத்தின் இதய துடிப்பை அளக்கின்ற ஒரு கருவி. அதை நீ மதித்து உன்னுடைய கரங்களில் எடுத்து செல்ல முடியவில்லை. நான் எப்போதும் என்னுடைய மருத்துவத்திற்கு மதுரையில் ஐயப்பன் ஒரு டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருக்கேன். அவர் அவருடைய கன்சல்டேஷன் ஃபீ 1000 ரூபா. 1000 ரூபா கன்சல்டேஷன் ஃபீ. நான் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக அவர்கிட்ட போக துவங்கிய பொழுது 200 ரூபா, இப்போ 1000 ரூபாய்க்கு ஏற்றிருக்கார். ஆனால் அவர் இந்த ஸ்டெதாஸ்கோப்பு, இந்த ப்ரெஷர் அளக்கிற கருவி இதெல்லாம் வச்சு இது பண்ண மாட்டார். பட் அவர் யாருன்னா இன்றைக்கும் டாக்டர் ஐயப்பன்னா எல்லாருக்குமே தெரியும். மதுரை மெடிக்கல் காலேஜில் he was the senior most MD teaching in the medical college. The best doctor இன்னைக்கு ஜென்ரல் டாக்டர்ஸில் MDயில் பெஸ்ட் டாக்டர். ஆனால் அவர்கிட்ட எந்த வித ஒரு பந்தாவும் இருக்காது. அவர்லாம் சீனியர்ஸ். இன்றைக்கி அவருக்கு 82 வயசு நினைக்கிறேன். இன்னும் கிளினிக் வர்றாரு, கிளினிக் வச்சுருக்காரு, ப்ரைவேட்டாக அட்வைஸ் பண்ணுவார். எந்த வித பந்தாவும் கிடையாது. அந்த ஸ்டெதாஸ்கோப்பை தூக்கிட்டு போடுறது இல்லை. ஸோ இப்பொழுது நாம் பள்ளியிலே அல்லது கல்லூரியிலே கல்வி கற்கின்ற நாம் எந்த நிலையிலே இந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? ஏன்னா இந்த ஸ்டெதாஸ்கோப்பை தூக்கி போட்டு போகிறவங்கள நான் என்னுடைய மனநிலையில் என்ன நினைக்கிறேன்னா, அவர்கள் உயர வேண்டும், பணத்தினால் உயர வேண்டும், வாழ்வில உயர வேண்டும் என்று நினைத்து சொல்கின்றவர்கள். ஆனால் அந்த ஸ்டெதாஸ்கோப்பை பத்திரமா கையில் மரியாதையாக உள்ளே வச்சு கொண்டு போகிறவ யார் தெரியுமா? என்னால் இந்த மனித குலத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டும், நோய்வாய்ப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அவ்வாறு செல்வார்கள். எந்த நிலையிலே மனநிலை தான். உயர்வு தாழ்வு இருக்கும் நிச்சயமாக, பணத்தினால் அல்லது கல்வியினால் அல்லது உடையினால். உங்களுக்கு நிறையா முடி இருக்குது, எனக்கு முடியலன்னு சொன்னதுனால நான் தாழ்ந்தவன்னு நினைக்கிறீங்களா? நீங்களாம் நினைக்க முடியாது. என்னமோ நீளமாக இருக்கிறது, தலையில் ஒரு வைக்கிறது, அதுபோல் அந்த சடையில் பல பின்னல்களை, ஒரு சடை தான் முன்னால் பெண்கள் போட்டுக்கிருந்தா, ஒரு எப்படி 22 சடை ஓடுறாப்புல அந்த ஆப்ரிக்கன்ஸ் போடுறது மாதிரி சில நேரத்தில். அதில் ஒரு 56 பொட்டு. இதனால் நீ உயர முடியுமா? எது? நான் அதனால தான் பொதுவாக அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் பையன்கள்ட்ட மாணவர் விடுதியில் நான் இருக்கிறதுனால, எப்பா முடிய வளர்க்காதான் மூளையை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லுவேன். அது கடுமையாகவும் சொன்ன நேரங்கள் உண்டு, கனிவாகவும் சொன்ன நேரங்கள் உண்டு. எனவே உயர்வு தாழ்வு என்பது இருக்கும். ஆனால் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது. அந்த உயர்வு தாழ்வை உடைத்தெறிந்து உன்னுடைய சகோதரனை, உன்னுடைய சகோதரியை சமமாக நினைத்து, இந்த மனித சமுதாயத்தை சமமாக நினைத்து நீ வாழ்வது உன்னை பொறுத்தது தான். எனவே அத்தகைய மனநிலையை ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு ஏற்றுக்கொள்ள அழைக்கின்றார். அத்தகைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றார். இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம், அருள் வேண்டுவோம். ஆமென். அன்னையும் படைத்தவரா
உறுதியாய் நம்புகிறேன். துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். நகம்பாளும் தந்தையிடம் அரியணை ஒன்றில் இருக்கின்றார். உலகம் ஒளி காலத்திலே திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை வாழ்வை நானே நம்புகிறேன். நாம் நம்புகின்ற நமது ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை அர்ப்பணிப்போம். தந்தை இறைவா, உமது அருள் வேண்டி ஆசீர் வேண்டி ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இன்றும் என்றும் உமது அருளும் ஆசீரும் எங்களுக்கு பயன் தரும் பலன் தரும் என்பதை உணர்ந்தவர்களாய் எங்களது ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டு அந்த ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ள எங்கள் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிகுந்த தந்தையே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்ற, எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இத்திருச்சபைக்கு வழிகாட்டி வழிநடத்துகின்ற திருத்தந்தை மற்றும் ஆயர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த திருச்சபையோடு இணைந்து செயல்படுகின்ற இறைமக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்களும் ஒருவருக்கொருவர் வழிகாட்டிகளாய் வாழ்வின் பாதையை காட்டியவர்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயர்ந்தவன் பெரியவன் என்ற நிலை நிச்சயமாக இந்த மண் இருப்பது வரை, இந்த மண்ணிலே மனிதர்கள் வாழ்வது வரை நிச்சயமாக இருக்கும். இருப்பினும் அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது என்னுடைய மனநிலையை பொறுத்து அது மாற்றப்படும், மாறலாம், மாறி நான் வாழலாம், சகோதரத்தோடு வாழலாம் என்பதை உணர்ந்தவராய் நாம் ஒவ்வொருவரும் சகோதரத்தோடு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கு வந்திருக்கின்ற எங்கள் அனைவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பங்களின் எங்களை படிக்க வைப்பதற்காக உழைக்கின்ற எங்கள் பெற்றோரை ஆசீர்வதித்தருளும். எங்கள் உடன் பிறப்புகளை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவருமே அவர்கள் எங்களுக்காக, நாங்கள் அவர்களுக்காக என்பதை உணர்ந்தவர்களாய் ஒருவருக்கொருவர் அந்த உண்மையிலும் நீதியிலும் நாங்கள் உழைப்பிலும் உயர்ந்தவர்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, நாங்கள் ஜெபித்திருக்கின்ற எங்கள் ஜெபங்களை நீர் எங்களுக்கு அருள் செய்து எங்களுக்கு தொடர்ந்து இந்த வாழ்விலே வழிகாட்டி வாழ வைக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றுகின்ற இந்த திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் இவற்றை அறிக்கையிடுகின்றார்கள். அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி வாழ்த்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியானவரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒருங்கிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். ஆகவே வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது தூய நாமத்தை நீரே தூயவர நீரே பரிசுத்தரென வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை எங்கள் மீதும் எங்களது காணிக்கைகள் மீதும் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கும் நம் அனைவருக்குமே அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தன்னுடைய இரத்தமாக தன் சீடர்களுக்கும் நம் அனைவருக்குமே அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் வாழ்கின்ற நீர் படைத்த மக்களை இங்கு கூடி வந்திருக்கின்ற முழந்தாள் படியிட்டு உமது பழிப்பிடத்திலே ஜெபிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் எங்களை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கல்வியிலும் பதவியிலும் பணத்திலும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பினும் எங்கள் பண்பு நலனில் உயர வேண்டும், எங்கள் மனநிலையில் நாங்கள் உயர வேண்டும் என்ற நற்செய்தியை நீர் தந்திருக்கின்றீர். அந்த நற்செய்தியை நாங்கள் ஏற்று என்றும் நாங்கள் உம்மிலே வாழ்வு பெற வாழ்வை கண்டடைய அருள் தாரும். எங்களை அத்தகைய வாழ்வின் பாதையிலே வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் மற்றும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உயர்ந்து நிற்கின்ற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் அருளால் இறந்த சகோதர சகோதரிகளை ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அன்னை மரியாள், அவர் துணைவர் புனித சூசையப்பர் மற்றும் புனிதர்கள் திருத்தூதர்கள், உமக்குகந்தவராய் வாழ்ந்த அனைவரும், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் ஆண்டவரின் அருள் பெற விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றம். ஆண்டவரே, சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர். சமாதானமே பேறு பெற்றது, சமாதானத்திற்குரியவர்களே பெரியவர்கள் என்ற நற்செய்தியை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். எங்களது தீமைகளை பாராமல், பகைமையை பாராமல், எங்களது நல்ல எண்ணத்தை கண்ணோக்கி, விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் அருளையும் ஆசிரையும் சமாதானத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி, ஆசீர், சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை சொல்லி வாழ்த்துவோம். எங்கள் மேல் இரக்கமாய் உலகின் பாவங்களை
இதோ நம்மிலே உயர்ந்தவர் நம் அனைவருக்கும் உயர்வின் பாதையை, உன்னதத்தின் பாதையை, உயிர் வாழ வேண்டிய பாதையை வாழ்ந்து காட்டியவர். இவரிலே பங்கு கொள்வோர் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, திவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா பொன்மடையும். முழந்தாள் படியிடுவோம், ஆசீர் வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளையும் வாழ்வின் விருந்தையும் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம். உயர்வு தாழ்வி நிலையிறந்தாலும் எங்கள் மனநிலையில் சமாதானம், அமைதி என்ற நிலையில் நாங்கள் என்றுமே உமது வார்த்தைகளை பின்பற்றி ஒருவர் ஒருவரை மதித்து சகோதரத்துவ சமாதான மனப்பான்மையோடு வாழ்ந்து வளம் பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமையுள்ள தேவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், இறைவனுக்கு நன்றி பாடுவோம்.